அமைச்சர் நலிந்த ஜாயதீச ஏறாவூர் வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், சில வைத்திய நிபுணர்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெற்று வடக்கு கிழக்கு போன்ற தூர பிரதேசங்களுக்கு முதல் நியமனம் வழங்கப்பட்டதன் பின்னர் வெளிநாடு செல்வதாக தெரிவித்தார். அரசாங்கத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் 170% இருந்த இந்நிலைமை தற்போது குறைவடைந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியரான SAM ரினாஸின் சேவையை பாராட்டி நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்டோர் நிகழ்வில் இணைந்திருந்தனர். இந்த ஆதார வைத்தியசாலை உள்ளிட்ட நிபுணத்துவ வைத்திய சேவையை வழங்க வேண்டிய 130 வைத்தியசாலைகள் உள்ளன. மாவட்ட பொது வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை, தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட 50க்கும் அதிகமான வைத்தியசாலைகளும் மற்றும் ஆதார வைத்தியசாலை பட்டியலில் வரும் இன்னும் 80 வைத்தியசாலைகளும் இதில் உள்ளடக்கம். இந்த வைத்தியசாலையும் அந்த 130 வைத்தியசாலைகளுக்குள் உள்ளடங்கும். உபகரண வசதிகளுடன் கூடிய கட்டிடம் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த கட்டமாக இதற்கு தேவையான மனித வளத்தை பெற வேண்டும். எமக்கு வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையும் காணப்படுகின்றது. 2000 பேர் மாத்திரமே உள்ளனர். அதேபோல் வெளிநாட்டில் பயிற்சி பெற்று வரும் சில வைத்திய நிபுணர்களுக்கு அவர்களது முதல் நியமனத்தை வடக்கு கிழக்கு போன்ற சில தூர பிரதேசங்களுக்கு வழங்கினால் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அப்படியே வெளிநாடு செல்கின்றனர். ஆனால் இப்போது அது கொஞ்சம் குறைகின்றது. நிபுணத்துவ வைத்திய படிப்புக்காக வெளிநாடு சென்றவர்கள் நாட்டுக்கு வருகை தந்து தூர பிரதேசங்களில் உள்ள ஆதார வைத்தியசாலைகளில் பணிபுரிவார்கள் என்று நாம் நம்புகின்றோம்.